Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் broken English, an essay written by George Bernard Shaw. This is a prescribed syllabi for second PG students in core 12, A Glimpse of Nobel Laureates. So second unit prosல first topic இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So George Bernard Shaw was born in the year 1856 and he died in 1950. பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கிரேட் பிளே ரைட் ஆஃப் இங்கிலாந்து, கிரேட் பிரிட்டன். ஏன்னா அயர்லாந்து அப்படின்னாலும் உங்களுக்கு கிரேட் பிரிட்டன் கூட தான் வந்துடும். He was an Irish playwright, critic and essayist known for his wit, sharp ideas and bold views on social and political issues. So political issues ஆகட்டும், social issues ஆகட்டும், அதாவது அவரோட ஷார்ப்பாக இருக்கும், அவரோட ஐடியாஸ், வியூஸ், ஹியூமரஸாகவும் இருக்கும், சட்டேரிக்காகவும் இருக்கும், ரொம்ப போல்டாக அவர் தன்னோட ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. As a playwright, he is very well known. அவரோட ஃபேமஸ் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Pygmalion, Man and Superman, Saint John. Okay, then Shaw was a supporter of socialism and co-founded the Fabian Society, which worked for gradual social reforms. So socialismக்கு supporter அவர் and ஒரு Fabian Societyன்னு ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சு அது மூலமா நிறைய social reforms பண்ணாங்க. His works often combine humor with serious messages about equality and justice. So socialismனாலே equality, justice, equal rights இதை பற்றி பேசுறது தான். ஸோ அவரோட ஒர்க்ஸில் நிறைய ஹியூமரோட இந்த மெசேஜஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. சட்டேரிக்காக இருக்கும், ஹியூமரஸாக இருக்கும், அட் த சேம் டைம் ஈக்குவாலிட்டி பற்றியும் ஜஸ்டிஸ் பற்றியும் பேசியிருப்பாரு. He won the Nobel Prize in Literature in the year 1925. Okay, 1925ல அவர் நொபேல் வாங்கியிருக்காரு and is remembered for his powerful writing that challenged traditional ideas and inspired change. ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஐடியாஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறவர் கிடையாது, அதுலேருந்து ஒரு சேஞ்ச் பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. நிறைய ரிஃபார்ம்ஸும் சேஞ்சஸ் பற்றியும் பேசின ஒரு முக்கியமான பிளே ரைட் தான் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. நம்ம டாபிக் என்னன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் broken இங்கிலீஷ். ஸோ இது வந்து ஒரு எஸ்ஸே. இது ஆக்சுவலாக இட் வாஸ் எ லெக்சர். இது எப்போ டெலிவர் பண்ணப்பட்டது, ஏன் டெலிவர் பண்ணப்பட்டதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அக்கேஷன் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் broken இங்கிலீஷ். George Bernard Shaw gave spoken English and broken English as a radio talk in 1927 for the Lingua Franca Institute. ஓகே, ஒரு ரேடியோ டாக்காக தான் இதை கொடுத்துருக்காரு இந்த இயர் 1927. மேன்ஹட்டன்ல நடந்த ஒரு ரேடியோவுக்கு தான் இந்த ஒரு எஸ் கிவன் திஸ் அஸ் அ டாக், ஒரு லெக்சர் மாதிரி கொடுத்துருக்காரு. டாக் தான் இந்த லெக்சர்னா கூட வி நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, இது சும்மா ஒரு ஸ்பீச் தான். த மெயின் எய்ம் வாஸ் டு ஹெல்ப் பீப்புள் லேர்னிங் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே டோன்ட் நீட் டு ஸ்பீக் பர்ஃபெக்ட்லி டு கம்யூனிகேட் வெல். ஸோ இந்த ஸ்பீச்சோட ஒரு எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் பீப்புள் லேர்ன் இங்கிலீஷ் understand that they don't need to speak perfectly to communicate well. ஏன்னா இங்கிலீஷ் வந்து வேர்ல்டு வைடாக ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்த சமயம் அவங்க வந்து எல்லா பக்கமும் காலனைஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ் பேசணும்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க, ஐயோ நம்மளுக்கு பேச வரலையோன்னு கவலைப்படுறாங்க. ஸோ இந்த செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாம், ஓகே, நேட்டிவ்ஸ் பற்றி அவர் சொல்லலாம். இப்போ செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தடுமாறுறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்கள நல்லா அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க பர்ஃபெக்டாக பேசணும்லாம் அவசியம் இல்லை, இங்கிலீஷில் பேசினா போதும், கம்யூனிகேட் பண்ணுனா போதும், நீங்கள் பர்ஃபெக்டாக பேசணும்னு அவசியம் இல்லைன்னு இதில் சொல்லியிருக்காரு. ஷா எக்ஸ்பிளைன்ட் தட் ஸ்பீக்கிங் கிளியர்லி and simply is more important than perfect grammar or pronunciation. ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ரொம்ப வந்து கிராமர் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் பேசுறது தெளிவாக பேசுங்க, சிம்பிள் வேர்ட்ஸ் போட்டு பேசுங்க போதுங்கிறார். He also shared tips for speaking in different situations and encouraged learners to focus on being understood rather than worrying about mistakes. அதே மாதிரி டிப்ஸ் நிறைய ஷேர் பண்ணுறாரு. டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் பேசுகிறப்ப எந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. லேர்னர்ஸை நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஓகே, டு ஃபோக்கஸ் ஆன் பீங் அண்டர்ஸ்டுட் rather than worrying about mistakes. ஐயோ நம்ம பேசுகிறப்போ நிறைய கிராமட்டிக்கல் எரர்ஸ் விடுறோமோ, தப்பு தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அப்படின்னு ஒரி பண்ணுறதை விட்டுட்டு
இன்னும் நல்லா பேசுங்க, ட்ரை டு கம்யூனிகேட் வெல், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வெல் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தான் அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு. The talk was both educational and entertaining, making it helpful for English learners around the world. So English learners around the world, the second language learners இங்கிலீஷ் எடுத்து நம்மள மாதிரி கண்ட்ரீஸ்ல இங்கிலீஷை படிக்கணும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் இந்த ஸ்பீச் வந்து அமைஞ்சிருந்தது. So now let us get into the summary of spoken English and broken English by G.B. Shaw. In this essay, G.B. Shaw discusses the English language and how it is spoken. He begins by addressing a common thought among travelers, the belief that they must speak perfect English in foreign countries. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி பேசப்படுது அப்படின்னு சொல்லி பேசுறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, டிராவலர்ஸ், அதாவது அப்ப நிறைய அந்த குளோபலா மூவ் ஆகுற டைம் இல்லையா, காலனைசேஷன்ல இருந்து தான் குளோபல் வில்லேஜ் ஆகுது உலகமே, எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ இங்க இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போறவங்க, ஐயோ நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசணுமே, இந்தியாலயே நிறைய பேர் போய் ஃபாரின்ல படிக்கலாம் ஆரம்பிச்சாங்க, பெரிய பணக்காரங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, they believe that they must speak perfect English in foreign countries. Excuse me. பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் பேசணுன்ற ஒரு கவலை இருந்தது. However, Shaw points out that even native English speakers do not always speak correct English. அதுக்கு தான் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, கிராமட்டிக்கல் எரர் வரும்லாம் பயப்படாதீங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னா இங்கிலாந்துல இருக்கிறவங்க, அவங்களே ஒன்றும் கரெக்ட் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறது இல்லைங்க. அதனால நீங்க செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர்ஸ் தானே, கவலைப்படாதீங்க, கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு பாருங்க, அதுதான் முக்கியங்கிறாரு. திஸ் இஸ் because no one speaks a language perfectly all the time. எல்லா நேரமும் எல்லாரும் எந்த ஒரு லாங்குவேஜும் பெர்ஃபெக்டா பேச முடியாது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. Shaw shares his experience as a member of BBC committee that aimed to determine what correct English should sound like. ஸோ அவர் வந்து பிபிசி கமிட்டியில ஒரு மெம்பரா இருக்கிறாரு. கரெக்ட் இங்கிலீஷ்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு எய்ம் தான். அந்த அந்த மெம்பருக்கான வேலை என்னன்னா, கரெக்ட் இங்கிலீஷ் பத்தி டிட்டர்மைன் பண்ற வேலை. The committee included well-educated members from different countries, but even they struggled with speaking English perfectly. இப்போ இந்த கமிட்டியில வந்து வெல் எஜுகேட்டட் மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. அவரும் இருக்காரு, ஷாவும் இருக்காரு. அவர் கூட நிறைய உலகத்துல இருந்து வெவ்வேறு நாட்டுல இருந்து நிறைய வெல் எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க. ஆனா அவங்க கூட என்ன சொல்றாரு, அந்த இங்கிலீஷ கரெக்ட் இங்கிலீஷ் பத்தி டிட்டர்மைன் பண்றதுக்குலாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்களே ஈவன் தே ஸ்ட்ரகிள்ட் வித் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் பர்ஃபெக்ட்லி, அவங்களாலேயே இங்கிலீஷை வந்து பர்ஃபெக்டா பேச முடியலன்னு சொல்றாரு. ஷா ஹியூமரஸ்லி நோட்ஸ் that the way they spoke English was understandable, and that is what truly matters in any language, being able to communicate clearly. அப்போ அவர் சில ஹியூமர்ஸ் எல்லாம் சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, they spoke English, எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பேசுறாங்கங்க, எல்லாரும் வந்து ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன்ல எல்லாம் பேசுறது கிடையாது. ஆனா என்னன்னா, அவங்க பேசுறது எனக்கு புரிஞ்சது, அதுதான் ஒரு லாங்குவேஜுக்கு முக்கியம். கம்யூனிகேட் பண்ண முடியுதா, நீ பேசுறது இன்னொரு ஆளுக்கு புரியுதா, அதான் கம்யூனிகேஷன், அது இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. The purpose of language. According to Shaw, the main goal of speaking a language is to communicate ideas so the listener can understand them. அப்போ ஷாவை பொறுத்த வரைக்கும் மெயின் கோல், அதே தான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கிறாரு. மெயின் கோல் ஆஃப் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் என்னது, கம்யூனிகேட் பண்ணணும், ஐடியாஸை கம்யூனிகேட் பண்ணணும். யாருக்கு, லிசனருக்கு. He emphasizes that there is no single correct way to speak English because pronunciation and usage vary by region. ஆர்பிங்கிறோம், ரிசீவ் ப்ரொனன்சியேஷன் அப்படியெல்லாம் இருந்தா கூட நம்ம கரெக்ட் வே, இப்படிதாங்க இங்கிலீஷ் பேசணும், யாரையும் எல்லாம் மிரட்டவோ இப்படிதான் பேசணும்னு கரெக்ட் பண்ணலாம் முடியாது. ஏன்னா இப்போ நம்மலாம் வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கோம்னா தமிழோட அந்த ஆதிக்கம் இங்கிலீஷ்ல இருக்கும். அதே மாதிரி மலையாளிஸ் பேசுறப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும். ஹிந்தி பீப்புள் வந்து இங்கிலீஷ் பேசுறப்போ அவங்க டிஃப்ரெண்டா பேசுவாங்க. அப்ப இந்தியாவுக்குள்ளே இத்தனை விதமா இங்கிலீஷ் பேசுறப்போ அரௌண்ட் த வேர்ல்டு எல்லாரும் அவங்கவுங்க மதர் டங்கோட இன்ஃப்ளூயன்ஸோட தான் இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, யாரையும் நீங்க என்ன பண்ண முடியாது, யூ cannot insist them to speak English this way or that way, இப்படிதான் பேசணும்னா யாரையும் இன்சிஸ்ட் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா
the usage vary by region. ஒவ்வொரு ஏரியாக்கு ஏற்ற மாதிரி அந்த யூசேஜ் வந்து மாறுபடும் அப்படிங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் ஸ்போக்கன் இன் இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இன் அமெரிக்கா அண்ட் திஸ் வெரைட்டி இஸ் நேச்சுரல். அதான் இங்கிலீஷ் இந்தியாவில் பேசுகிற இங்கிலீஷ்குள்ளேயே நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த இங்கிலீஷும் அமெரிக்காவில் பேசுகிற இங்கிலீஷும் இங்கிலாண்டில் பேசுகிற இங்கிலீஷும் ஸ்வீடன்லேயோ பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸில் பேசுகிற இங்கிலீஷுமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ப்ரொனன்சியேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன். ஓகே, அடுத்தது ப்ரொனன்சியேஷன் பற்றி பேசியிருக்காரு. ஷா ஆர்கியூஸ் தட் we cannot declare one pronunciation as correct and others as wrong. அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன்லையுமே இது தப்பு, இது சரின்னுலாம் நிறைய சொல்லாதீங்கிறாரு. Instead, he believes good and attractive English is about presenting words clearly and effectively. அப்போ ஒரு அட்ராக்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னா வேர்ட்ஸை வந்து தெளிவாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, அது போதும் அப்படிங்கிறார். He explains that even two native speakers of the same language will not speak in exactly the same way. ஏன்னா நம்ம ப்ரொனன்சியேஷன் பார்ப்போம், ஒரே வேர்டை வந்து இங்கிலீஷ் பீப்புள் ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அமெரிக்கன்ஸ் ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தான். ஏன்னா இங்கிலாந்துல இங்கிலீஷ் தான் பேசுறாங்க, அமெரிக்கால இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. ஆனா இங்கிலாந்துல பேசுற இங்கிலீஷும் அமெரிக்கால பேசுற இங்கிலீஷும் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனாலதான் சொல்றாரு, நிறைய இடத்துல நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதனால ப்ராப்பரா பேசினா போதும், நீங்க கம்யூனிகேட் பண்ணா போதும். அதுதான் அவரோட மெயினான கோலா இருக்கு. when speaking formally such as in public or during an interview, people should be careful with grammar and pronunciation. ஆனா அதே சமயம் எப்போ வந்து நீங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுறப்போ நீங்க ஜாலியா எப்படி வேணா ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பேச்சு வந்து என்னவா இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தா போதும், லிசனருக்கு புரிகிறதா இருந்தா போதும். ஆனா அதே இது இஃப் யூ ஆர் டூயிங் இட் இன் பப்ளிக் பிளேசஸ், ஒரு ஃபார்மல் ஸ்பீச் கொடுக்குறப்போ கண்டிப்பா கிராமர்ல கவனமா இருக்கணும், ப்ரொனன்சியேஷன்ல கவனமா இருக்கணும். எப்படி அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தோணுனதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. However, in informal settings like at home or with friends, speaking casually even with minor grammar mistakes is fine. வீட்டுல பேசுறப்போ உன் இஷ்டத்துக்கு பேசலாம், தட் இஸ் ஃபைன் அப்படிங்கிறாரு. அதனால தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. வீட்டில் பேசுகிறப்போ, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறப்போ, கேஷுவலாக பேசுகிறப்போ கிராமர் மிஸ்டேக்ஸா, ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸா, தட்ஸ் ஃபைன். ஆனால் இதே இது நீ பப்ளிக் ஸ்பீச் கொடுக்குறப்போ ப்ரிப்பேர்டாக போ, கரெக்டாக பேசு, தப்பாக பேசாதங்கிறார். ஷா யூசஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பீக்கிங் டு ஹிஸ் வைஃப் அஸ் இஃப் ஷி வர் அ குவீன் அண்ட் ஹவு ஷி ரெஸ்பான்ஸ் இஃப் ஹி வர் அ கிங், ஹைலைட்டிங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். அப்போ என்ன சொல்கிறாரு, வீட்டில் பேச சொல்லிட்டாரு. இப்போ வந்து ஃபார்மல் ஸ்பீச்சுக்கு இதே ஒய்ஃப் வந்து குவீனாக இருந்தால் அவர் எப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றாரு. அவர் கிங்கா இருந்தா ஒய்ஃப் எப்படி பேசுவாங்க, அப்படியே ஃபார்மலா பேசுவாங்க இல்லையா, அரசன் அரசியெல்லாம் பேசுறதெல்லாம் ஃபார்மலா ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி தப்பு இல்லாம நீட்டா பேசணும். இதே இது நம்ம வீட்டுக்குள்ள பேசுறப்ப கொலோக்கியலா இருக்கலாம், பட் ஃபார்மலா ஒரு மீட்டிங்ல பேசுறப்பயோ ஒரு ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்லயோ ப்ராப்பரா பேசணும் அப்படிங்கிறாரு. Broken English and foreigners. Shaw advises foreigners not to focus on speaking perfect English when visiting English speaking nations, countries. அதாவது ஃபாரினர்ஸ்ட் என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, ஐயோ இங்கிலாந்து வந்தாவோ இல்ல அமெரிக்கா போனாலோ இல்ல எங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்களோ ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரிஸ் போனீங்கனாலோ இங்கிலீஷ் பெர்ஃபெக்டா பேசணுமே அப்படின்லாம் பயந்துட்டு வராதிங்கிறாரு. மோஸ்ட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இன் இங்கிலாந்து டு நாட் ஸ்பீக் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் தெம்செல்ஸ். அவங்க இங்கிலாந்துல இருக்கிறவங்களே ப்ராப்பரா பேசுறது இல்லைங்க இங்கிலீஷ்ங்கிறாரு. இஃப் அ ஃபாரினர் ஸ்பீக்ஸ் ஃப்ளாலெஸ் இங்கிலீஷ், நேட்டிவ்ஸ் மைட் ஸ்ட்ரகிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தம் அண்ட் மைட் ஈவன் வியூ தம் அஸ் அ போஸ்ட்ஃபுல் ஆர் ஷோயிங் ஆஃப். அதுல ஒரு கிண்டலா வேற சொல்றாரு, நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னா எங்க ஊருக்காரங்க இவன் என்னடா ரொம்ப ஓவரா பந்தா பண்ணிக்கிறான், இங்கிலீஷ் நல்லா தெரியும்னு எங்க ஊருக்காரங்க நினைப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, ரொம்ப போஸ்ட் பண்ற மாதிரி பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் எங்க ஊருக்காரங்க நீங்க போஸ்ட் பண்றீங்கன்னு நினைப்பாங்கன்றாரு. பாருங்க, இஃப் ஃபாரினர் ஸ்பீக்ஸ் ஃப்ளாலெஸ் இங்கிலீஷ், இப்போ இந்தியால இருந்து போறாங்க, நல்லா படிச்சுட்டு போறாங்க, ஐயோ இங்கிலாந்து போறோமேன்னு ரொம்ப ஹையா நம்மள டெவலப் பண்ணிட்டு போறோம், அப்படியே ஃப்ளாலெஸ்ஸா பர்ஃபெக்டா பேசுறோம்னா நேட்டிவ்ஸ் மைட் ஸ்ட்ரகிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தம். அங்க இருக்க நேட்டிவ்ஸ் இது வேணா எப்படி பேசுறான் இங்கிலீஷ, வெளுத்துக்கட்டான் இவ்வளோ பர்ஃபெக்டா பேசுறான்னு யோசிப்பாங்களாம். அண்ட் மைட் ஈவன் வியூ தேம் அஸ் போஸ்ட்ஃபுல் ஆர் ஷோயிங் ஆஃப். ஷோ ஆஃப் பண்ணிக்கிறான், போஸ்ட் பண்ணிக்கிறான், தற்பெருமை அடிச்சுக்கிறான்,
அவனுக்கு தெரியும்னு நினைச்சுப்பாங்களாம். இன்ஸ்டட் ஷா சஜஸ்ட் ஃபாரினர்ஸ் யூஸ் broken English which is simpler and easier for natives to follow. அதனால நீங்க பெட்டர் broken English, உங்களுக்கு தெரிஞ்ச broken Englishே யூஸ் பண்ணுங்க. பர்ஃபெக்ட் ஃப்ளாலெஸ் இங்கிலீஷ் எல்லாம் இங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் எங்களுக்கும் கம்ஃபர்டபுள், எங்களுக்கும் அதான் புரியுங்கிறாரு. broken English does not require perfect grammar or pronunciation. broken Englishனா அவர் என்ன சொல்றாருன்னா பர்ஃபெக்டா கிராமர் இருக்கணும், pronunciation perfect இருக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டோங்கிறாரு. Speaking this way encourages natives to help the foreigner create a more friendly and understanding interaction. ஸோ இந்த மாதிரி பேசுறது வந்து நேட்டிவ்ஸ் என்ன பண்ணும், ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்கரேஜஸ் நேட்டிவ்ஸ் டு ஹெல்ப் த ஃபாரினர். நீங்க broken இங்கிலீஷ் பேசினாதான் இங்க நேட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவம் தெரியலப்பா சொல்லி கொடுப்போம்னு நினைப்பாங்களாம். அப்பதான் ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூடையோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், பாவம் அவன் தடுமாறுறான் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட்லாம் வருமா. இன்ஸ்டன்ட் நான் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம போய் பெரிய ஃப்ளாலெஸ் இங்கிலீஷ் பார்த்தா இவனே பெரிய பந்தா விட்டுட்டு இருக்கான், இவனுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணோன்ட்டு போயிடுவாங்களாம். அதெல்லாம் சொல்றாரு. ஸ்பீக்கிங் திஸ் வே என்கரேஜஸ் நேட்டிவ்ஸ் டு ஹெல்ப் த ஃபாரினர் கிரியேட்டிங் அ மோர் ஃப்ரெண்ட்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டராக்ஷன். அதனால ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாலாம் நீங்க பேச வேண்டாம். அங்க போனீங்கன்னா broken இங்கிலீஷே பேசுங்க, தெரியாத மாதிரியே பேசுங்க, அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்லியா உங்ககிட்ட வருவாங்க அப்படிங்கிறாரு. 2 groups of English speakers இருக்காருன்னு சொல்றாரு. ஷா டிவைட்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் into 2 groups, natives, learners. அதாவது 2 டைப்பா முதல் பிரிக்கிறாரு. நேட்டிவ்ஸ்னா என்ன, people who grow up speaking English naturally. அதாவது பிறந்து வளர்ந்து அந்த லாங்குவேஜை பேசிட்டே நேச்சுரலா பேசுறோம்ல. இப்ப தமிழ் தான் நம்மளுக்கு வந்து என்னது நேட்டிவ் டங், அதே மாதிரி அவங்களுக்கு இங்கிலீஷ் நேட்டிவ் டங். அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியாலயோ இங்கிலாந்துலயோ இங்கிலீஷ் இஸ் their native tongue. Learnersனா people who learn English as a second language. நம்ம எல்லாம் learners. He believes natives should behave kindly towards learners and try to help them. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப கைண்டா பிஹேவ் பண்ணும் லேர்னர்ஸ் கிட்டன்னு அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்றாரு. when foreigners use broken English it makes communication simpler and often encourages natives to assist them. அப்போ நம்ம ஃபாரினர்ஸ் வந்து அதாவது லேர்னர்ஸ் broken English யூஸ் பண்றப்போ கம்யூனிகேஷனை சிம்பிளர் ஆக்குமா. அது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சிரும் நம்மளுக்குன்னு சொல்றாரு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு போய் அசிஸ்ட் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. கன்க்ளூஷன். So GB Shah emphasizes that clear and easy communication is more important than speaking perfect English. So இந்த இது ஃபுல்லா அவர் ரிப்பீட்டடா என்ன ஐடியா சொல்லியிருக்கிறாரு, கிளியரா பேசு, ஈஸியான ஒரு லாங்குவேஜ் பேசு, broken லாங்குவேஜா தட்ஸ் ஓகே அப்படிங்கிறாரு. ஓகே, பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் கிடையாது, இன்னும் சொன்னா தேவையே இல்லைங்கிறாரு. வெதர் நேட்டிவ் ஆர் நான் நேட்டிவ் the goal should be to make oneself understood. ஒரே ஒரு விஷயம்தான், நீ பேசுறது எத்தாப்படி இருக்க ஆளுக்கு புரியணும், அவ்வளோதாங்கிறார். பை அவாய்டிங் ஓவர்லி கரெக்ட் இங்கிலீஷ் எஸ்பெஷலி அஸ் அ ஃபாரினர் ஒன் கேன் கிரியேட் பெட்டர் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஃபாஸ்டர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் பேசுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் லூஸ் பண்ணிக்காதீங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது, நீ தப்பா பேசினாதான் நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ திஸ் இஸ் திஸ் humorous essay by Bernard Shaw, Spoken English and Broken English. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.